நம்ம இந்த வீடியோல விருச்சிக ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல விருச்சிக ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களோட சிறப்பு குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாழ்க்கையில அதிகமா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே எதிர்பார்க்காத நேரத்துலதான் வாழ்க்கையில முன்னேற்றமே கிடைக்கும். முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்கல் 2 பேருக்குள்ள வரும். மன சங்கடம்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் அது சரியாகுது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில இவங்க முன்னுக்கே வருவாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு சிறப்பு குணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்துல யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள மட்டும் கரெக்டா இவங்க கண்ணுக்கு காமிச்சு கொடுக்கும். இங்க பாருங்க, இவங்க மட்டும் போலீஸ்ல எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பேரு புகழுங்கிறது ஈஸியா வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆளுங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இங்க பாருங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொல்றதுக்கு யாராவது ஒருத்தரையாவது வச்சுக்கணும். அப்படி வெளியவே யார்ட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு உடல்நலம் அதிகமா பாதிக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களோட மன பாரத்தை கொட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நண்பரை உங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால கண்டிப்பா உங்களுக்கு உடல்நிலையில எந்த பாதிப்புமே வராது. சரிங்களா? சரி, இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க விருச்சிக ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி தரக்கூடிய பலன்கள் என்ன, குரு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இங்க பாருங்க, ராசியவே பாக்குறாரு குரு. ராசியவே பாக்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. சரிங்களா? சரி, இப்படி எல்லாம் பார்வை செய்யறதுனால என்னென்ன பலன் எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு பார்ப்போமா? இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்களோட திறமை என்னன்னு சொல்லி சரியா தெரியாதவங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கான வாய்ப்புங்கிறது இப்ப உருவாகும். அதை செயல்படுத்தவும் செய்வீங்க, பேரும் வாங்குவீங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இடம் வீடெல்லாம் நம்மளுக்கும் வேணும், இங்க வாங்கலாம் அங்க வாங்கலாம், கரெக்டான இடம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் தேடிட்டு இருந்தீங்களோ அது கரெக்டா இப்ப கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, குருவி சேர்க்கிற மாதிரி சீட்டு போட்டு சேர்ப்பாங்க இல்லைங்களா, வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாய்ப்பும் வரும். கரெக்டான இடமான்னு சொல்லி பார்த்து முடிவு பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்கங்க பிளாட் போட்டு அது இதுன்னு விற்கிறாங்க, அது இதுன்னு எல்லாம் சரியில்லாம ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட், இந்த பட்டா இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. சரிங்களா? அதே நேரத்துல தொழில புதுசா ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களங்க, அந்த முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பும் இப்ப கிடைக்கும். அதை சரியாவும் செய்வீங்க, அதுல வெற்றியும் பெறுவீங்க. சரிங்களா? அடுத்து இந்த லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காதல் கைகூடும், கல்யாணத்துல முடிவாகும். வீட்டுல சொல்லி ஓகே பண்றதுக்கு இதுதான் சரியான காலகட்டம். சரிங்களா? அதனால யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, வீட்டுல சொல்லலாம்னு யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ இந்த காலகட்டத்துல கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை வச்சு பேசி முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா கல்யாணத்துல முடிவாகும். சரிங்களா? அதே நேரத்துல இது வரைக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் நகை வாங்கலையோ அவங்க எல்லாமே குழந்தைக்கு நகை வாங்குறதுக்கான வாய்ப்பும் உருவாகுது. பிடிச்ச டிசைனா வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதே நேரத்துல வருமானத்துக்காக நம்ம உள்ளூர்ல உட்காந்து நம்மளால எல்லாம் ஒழுங்கா சம்பாதிக்க முடியலப்பா, நம்ம வெளியூர் போனாதான்ப்பா சம்பாதிக்க முடியும், எந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்தீங்க. சரி, இந்த ஊருக்கு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அங்க போக முடியாம யோசிச்சுட்டு எல்லாம் இருந்தீங்க இல்லைங்க, அவங்க எல்லாமே வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப கூடி வருது. கரெக்டா பயன்படுத்திக்கிங்க, நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த முகம், கழுத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடை, காலு, இது சம்பந்தப்பட்ட யாருக்கெல்லாம் தொந்தரவுல டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இப்ப இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்நல கவனம் அப்படிங்கிறது நல்லா செலுத்தணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எதுனா சீரியஸ் ஆயிட்டு திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டு சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதுலாம் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். சரிங்களா? சரி, இங்க பாருங்க, இந்த குருவோட அதிசாரம் அப்படிங்கிறது 49 நாள் தான் இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்ல ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கீங்களோ உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அடித்தளமா இந்த காலகட்டம் இருக்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.